கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதனை மட்டும் மறந்து போகாதே, அறிந்து கொள் என்று என் ஆண்டவர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப பையன்கள் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கின்ற எண்ணங்களை இல்லாமல் தன் சுயத்தின்படி மனம் போன வாழ்க்கையில சந்தோஷமாக தன் வழிகளிலே இருதயம் எதையெல்லாம் விரும்புகிற அதையெல்லாம் செய்து செய்து இன்றைக்கு தேவனை தேடக்கூடிய மனம் இல்லாமல் போயிற்று. இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 10:15 தான் வருவாங்க. அதுவரை என்ன செய்வாங்கன்னா, வெளியே நின்றுக்கிட்டு சபை வாசல் நின்றுக்கிட்டு செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பான். இங்கே சபை ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆராதனை முக்கியம் இல்லை, செல்ஃபோனில் யாரிடத்தில் பேசுகிறோமோ அதுதான் முக்கியம். அதுதான் அவருடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அநேகருக்கு சபை எப்படி இருக்க வேண்டும், அநேக வாலிபர்களுக்கு சபை எப்படி இருக்க வேண்டும், என் திருமண மாணவர்களுக்கு சபை எப்படி இருக்க வேண்டும் என்கிறார்கள் என்றால், பெரிய சபையாக இருக்கணும், நல்ல லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கணும், அங்கே மியூசிக் செட்டெல்லாம் அழகாக இருக்கணும், அங்கே பாடல் ஆராதனை நடத்தும் பொழுது வலது பக்கம் 20 வாலிப பிள்ளைகள் நிற்கணும், இடது பக்கமும் 20 வாலிப சகோதரர்கள் நிற்கணும். அங்கே பாடல் கேட்டால் போல மெதுவாக ஆடி கொடுக்கணும். அப்படி இன்னுமாக பார்க்கும் பொழுது அங்கே சபைக்குள்ளே குத்தாட்டம் போட்டிருக்கணும், கட்டாயம் குத்தாட்டம் போட்டிருக்கணும். ஆமாம், செத்த வீட்டில் எப்படி டங்கு டங்குன்னு ஆடுவானோ அதே போல ஆட்டம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்படியெல்லாம் சபைக்குள்ளே இல்லைன்னா அது சபையாகவே அவன் கண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது. அருமையான தேவஜனமே, அதுக்கு யார் காரணம்? நம்ம வெளியே போட்ட குத்தாட்டம் தான். இன்னைக்கு வெளியே போட்ட குத்தாட்டம் வீட்டுக்குள்ளே இருந்தது போல இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி வாலிபர்கள் துடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லையா அந்த சபைக்கு அவன் வர்றதுக்கு மனம் இல்லாதவனாகவே போய்கிறான். இன்னைக்கு வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிபர் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்னு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அட்டகாசத்தினால போட்ட ஆட்டத்தினால வாலிபர்கள் ஆடி மறைஞ்சி அப்படியே 4 பேர் 5 பேர் கழுத்தை கட்டிட்டு ஆடுறான் பாருங்க. நல்லா தான் இருக்கு. ஆனால் தேவன் வேதனைப்படுவார், வேதனைப்படுவார். ஏனென்றால் இந்த ஆட்டம் இந்த வாலிபர்களுடைய இருதயத்தை பூரிப்பாக்கி கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு அது ஒரு இன்பம், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கடந்த நாட்கள்லாம் பார்க்கிற பொழுது சபை என்று சொன்னாலே அங்கே ஒரு பயபக்தி இருந்தது, ஒரு நடுக்கம் இருந்தது, ஒரு பரிசுத்தம் இருந்தது. இன்றைக்கு சபைகளில் அந்த நடுக்கமும் பயபக்தியும் பரிசுத்தத்தையும் காணலை. அதுக்கு என்ன காரணம்? பரவசம் சபைக்குள்ளே வந்தது, பயபக்தி பறந்து போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமலே பறந்து போயிற்று. காரணமே இந்த பரவசம் சபைக்குள்ளே வந்தது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இன்னும் சொல்ல போனால், உலகத்தில் என்ன நடக்குதோ அது சபைக்குள்ளே வந்ததுனால பரிசுத்தம் பறந்து போய் பரவசம் உள்ளே வந்ததுனால்தான் வாலிபர்களுக்கு அந்த பரிசுத்தத்தை காட்டிலும் பரவசம் இன்பத்தை கொண்டது. பரவசம் அவங்களுக்கு இன்பமாக இருந்தனால்தான் இன்னைக்கு அந்த தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கு மனம் இல்லாமல் ஆடி பாடி துதித்து அதில் ஆட்டத்தை பாட்டத்தை முடிச்சுக்கிட்டு வந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். காரணம், அதில் தான் அவனுக்கு இன்பம் உண்டாகிறது. சபைக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்தது கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வருஷங்கள் எல்லாம், கடந்து போன பல வருஷங்களுக்கு முன்பதெல்லாம் சபைக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் இருந்தது, தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வசனத்தை ஒட்டி வந்தது. அது மாத்திரமல்ல, பாவத்தை குறித்தும் குற்றத்தை குறித்தும் உணர்த்தப்பட்ட தீர்க்க தரிசனமாய் வந்ததினாலே சபை பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. சபைக்குள்ள வரும்போதே அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு
அந்த தீர்க்க தரிசனமும் இல்லை, அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளும் இல்லை, அப்படிப்பட்ட பயமும் இல்லை. நிர்விசாரம் வந்து விட்டதுனால தான் என் தேவன் இந்த கால வேளையில் சொல்கிறார், வாலிபனே அல்லது பெரியோர்களே, வேதம் சொல்கிறது, உன் இளமையில நீ எப்படியெல்லாம் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறியோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுக்க. உன் இருதயம் எதிலெல்லாம் பூரிப்பாக்கணுமோ அப்படியே பூரிப்பாக்கிக்க. உன் கண்களின் காட்சியில் நடந்துக்க. எது உனக்கு இன்பத்தை கொடுக்குதோ நீ அதெல்லாம் இன்பத்தை தேடி 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 ஓடி நீ போய்க்க. ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துடாத, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரு நியாய தீர்ப்பு சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீ மனம் திரும்ப வேண்டும் நினைச்சா கூட மனம் திரும்ப முடியாது. அந்த நாளுக்கு நீ கதறி அழக்கூடாது. அந்த நாள் மிகவும் கொடுமையான வேதனைய நாளை நீ அனுபவிக்க கூடாது என்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வாலிப சகோதரனே, சகோதரிகளே, இந்த வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினைத்து நீ வாழ்ந்துக்க. அவர் சொன்ன வழிகள் நடந்துக்க. அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாக இருந்துக்க. கண்டவன் ஆடுகிறான்னு சொல்லி நீ ஆடிராத. தேவ பிள்ளைகள்லாம் இந்த உலக பிரகாரம் வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வித்தியாசமான முடிகளை வெட்டிக்கிட்டு உலக பிரகாரமாக போகிறதான்னு பார்த்து நீ ஆசைப்பட்டு அதே போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சபைக்குள்ள வராத. அதே போல முடிகளை வெட்டிக்கிட்டு தாறு மாற வெட்டிக்கிட்டு வராத. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து கொள்ளுங்கள். பயபக்தியோடு தேவனை ஆராதனை செய்யுங்கள். ஜீவ பலி உள்ள ஆராதனை செய்யுங்கள். வாலிப சகோதரனே, சகோதரியே, அப்படி இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக சொல்லுகிறேன், அப்படி இல்லாதபடி கண்களில் கண்டதானெல்லாம் காட்சிகளை எல்லாம் உனக்கு இன்பத்தை தரும் என்று சொன்னால் அதே போல நீ அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சபைக்கு வந்து அப்படிப்பட்ட ஆட்டத்தை நீ ஆடிக்கொண்டு இருப்பாயானால், அப்படிப்பட்ட பரவசத்தை நீ ஆடிக்கொண்டு இருப்பாயானால், அந்த பயபக்தி இல்லாமல் நீ ஆடிக்கொண்டு இருப்பாயானால் உன்னை போல பரிதவிக்கப்பட்டவன் யார் இருக்க முடியாது. ஆகினால் தான் சொல்கிறார், ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நியாய தீர்ப்பு வரப்போகிறது. கவனமாயிருந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். கவனமாயிருந்து ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். அநேக வாலிப சகோதர சகோதரிகளை எல்லாம் இந்த நாளில் கெடுத்து கொள்ளுகிற பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒழியட்டும். பெரியவங்களும் சிறியவங்கள் யாராக இருந்தாலும் சரி, உலக இச்சையில விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பேராக. அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.